ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் யாருக்கும் எந்த ஒரு பாவமும் நினைப்பது இல்லை. ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டும் என்னை எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை சொல்லி தேவையில்லாமல் என் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நானோ யாருடைய தேவையில்லாமல் குடும்பத்துடைய விஷயத்திற்கு செல்லவே இல்லை. ஆனால் நான் எங்கு இருந்தாலும் என்னை பற்றியே பேசிக்கொண்டு என் வாழ்க்கை இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்து சிரித்துக்கொண்டு அவரவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ மிகவும் கவலைப்படுகிறாய். தங்கமே, உன்னை கவலைப்படுத்துகிறார்கள் பத்தியா? அவர்களுக்கு உன்னுடைய நிலைமை வர கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனால் அந்த உன்னுடைய வழி தெரியாமல் அவர்கள் அனைவருமே உன்னை தாழ்த்திதான் பேசுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது நிச்சயமாகவே உன்னை பேசினார்கள் பார். இப்பொழுது நீ இருக்கிறாய் பத்தியா இந்த நிலைமையில், இதைவிட மோசமான நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள். ஆனால் எல்லோரும் நினைப்பது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நம் வென்று விட்டோம், இதற்கு மேல் வாழ்வில் தோல்வி கிடையாது என்று. அப்படியெல்லாம் அல்ல. எப்பொழுது எது நடக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. நான் எழுதி வைப்பது படியே, நான் நினைப்பது படியே உங்கள் வாழ்வில் அனைத்தும் நடக்கும். அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய தங்கமே, உன் வாழ்வில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். யாரும் கெட்டு போகக்கூடாது என்று என்னிடமே வேண்டுகிறாய். என்னுடைய நிலைமை மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது சாயி, நான் அவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்கிறாய். தங்கமே, உன்னுடைய மனம் இங்கு யாருக்கும் வராது. நீ நினைக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை இனி தலை நிமிராது என்று. அப்படியெல்லாம் அல்ல. நிச்சயமாக உன் வாழ்க்கை தலை நிமிரும். நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாகவே முன்னுக்கு வருவீர்கள். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீயாகத்தான் தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்கிறாய். நீ எதை சிந்திக்கிறாயோ அதுதானே நடக்கும். நீ நல்லதை சிந்தித்து பார். ஒரு மணி நேரம் உட்கார்ந்து எல்லாம் நல்லதாகவே நடந்துவிட்டது என்பதை யோசி. அது அப்படியே உன்னுடைய வாழ்வில் நீ என்னெல்லாம் யோசித்தாயோ அது அப்படியே நடக்கும். வாழ்க்கையில் நீ என்னாலும் சிரித்தபடிதான் இருக்க வேண்டும். என்னாலும் நீ கவலையே படக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உன் வாழ்வில் உன்னை உயர்த்துவேன். இதற்கு மேல் உன் வாழ்க்கையை நான் எந்த ஒரு நாளும் தாழ்ந்து போக விடமாட்டேன். அதனால் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. உனக்கான அனைத்தும் உன்னிடம் நிச்சயமாக வரும். யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி இவள் வாழவே மாட்டாள், இவள் நிலைமை இனி அப்படித்தான் என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவருமே வெட்கப்படும் அளவுக்கு உன் வாழ்வில் வசதியும் வருமானமும் வரும். தைரியத்துடன் இரு. எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.